அக்கா நான் சேஃப் ரைட்ண்ணா. பாய்ண்ணா பாய். சொல்லி வாய முடியல. இப்போ பாத்தீங்களா சொல்லிட்டே வர பாருங்க. இப்போ என்ன நடந்திருக்கு பாருங்க. மழை எப்படி தெரியுமாங்க இருக்கு, எப்படி சொல்றது, ஒரு 3D பிரிண்ட் இருக்குல்ல அது மாதிரி இருக்குங்க இருக்க பார்க்குறது. நம்ம எங்கே இருக்கிற பார்த்தீங்கன்னா திராஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கோம். இந்த ஊரோட பேர் பாதி பேர் வாயில் வேறு நுழைய மாட்டேங்குது. ஏதோ ப்ரோ இருக்கிறதுனால நாங்கள் அங்கிட்டு இங்கிட்டு நுழைஞ்சு போயிடுறோம். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எங்கே ப்ரோ? கார்கில்ங்கிற இடத்துக்கு தான் போகிறோம். நம்ம ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து காஷ்மீர் ஜம்முலேருந்து தான் வரோம். ஜம்முலேருந்து ஏறி மணாலிலேருந்து இறங்குறோம். மணாலியில் இறங்குறோம். ஏன்னா நான் நிறையா பேர் என்ன சொன்னாங்கன்னா ஜம்முலையெல்லாம் போயிட்டு மணாலியில் இறங்க, எப்படி சொல்கிறது, எல்லா அழகையும் உடனே காமிச்சிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு போங்க அப்படிங்கிறாங்க. என்னடா மூஞ்சலாம் நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குளிக்கலைங்க. குளிக்கலன்னோம். இந்த இதில் போய் குளித்தோம்னா நம்ம உறைஞ்சி நிற்க வேண்டியதான் ஃபுல்லாக. இங்கே வருங்க, அங்கே பாருங்கள் பனி ஸ்னோ தெரியுதா உங்களுக்கு? இருங்க வரேன். இந்த பாருங்க மேலே இது ஃபுல்லாக அப்படியே ஸ்னோ தான் அது. சரி ஓகே ஃபேமிலி, நான் அப்படியே மோட்டோவில் கண்டினியூ பண்ணுறேன். மறக்காம சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பெல்லைக்கான ஆடில் போட்டுக்கோங்க. அப்போ நான் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். சரி ஓகே வாங்க பைக் ஓட்ட ஆரம்பிக்கலாம். ஓகேன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம லேக் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 240 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. சரி பனி மட்டும் இல்லைன்னா ஒரே நாள் அடிச்சிடலாங்க. பனி இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு சொட்டு இருந்ததுன்னு வச்சுங்களேன், சூப்பராக நல்ல அடர்த்தியான சொட்டாக இருந்ததுன்னா ஒரே நாள் அடிச்சிடலாம். ஆனால் அதுவும் இல்லையா, ரொம்ப குளிருது. ஃபேமிலி நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கார்கில்ல தான் இருக்கும். கார்கில்ல வந்து போர் நடந்ததில்ல அந்த இடத்துல இருக்கும். அதாவது இந்த இடம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கார்கில் வார் மெமோரியலாம். இந்த இடத்துல நம்ம இருக்கோம். இந்த இடத்தோட எவ்வளோது எனக்கு தெரியுமோ அந்தளவு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை வந்து இந்த வீடியோ ஜாயின் பண்ணி விட்டுறேன். இப்போ பாருங்கள் உள்ள என்ட்ரன்ஸே வந்து கார்கில் வார் மெமோரியல் அப்படின்னா போட்டிருக்காங்க. வெல்கம்னு போட்டு போர்டெலாம் போட்டிருக்காங்க. உள்ளே போயிட்டு நம்ம வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். வந்து ஃபஸ்ட்டே உள்ளே போனோம். அப்போ வந்து ப்ரேயர் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ண சொன்னாங்க. இந்த பாருங்கள் ஸ்டாச்சுலாம் பயங்கரமாக இருக்குல்ல, வேறு மாதிரி இருக்குது ஸ்டாச்சுலாம். நம்ம இப்போ உள்ளே போகிறோம். உள்ளே போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் வாங்க. உள்ளே வந்தோடனே வேறு மாதிரி இருக்குது என்ட்ரன்ஸு. இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குது. இதோட ஹிஸ்ட்ரியை வந்து இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாகிஸ்தான் வந்து எப்படியாவது ஜம்மு காஷ்மீரை கைப்பற்றி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கார்கில் வழியாக தான் உள்ளே வந்தாங்களாம். இந்த இப்படின்னா பாகிஸ்தான்காரங்க வந்து கார்கில் வழியாக வரதை வந்து நம்ம இந்திய ராணுவம் வந்து கண்டுபிடிச்சி தான் இங்கே வந்து போர் நடந்திருக்கு. இப்படி சொல்லப்படுறது தான் நம்ம கார்கிலுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த போர். அதுதான் வந்து கார்கில் பாகிஸ்தான் போர்னு சொல்கிறாங்க. இதோட விளைவாக தான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் கார்கில் போர் ஆரம்பிச்சுது. இந்த போருக்காக தான் அசான் தீவுலேருந்து போருக்கு போகிறாரு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த மேஜர் சரவணன் அப்படிங்கிறவர். மேஜர் சரவணனும் அவங்க டீமும் சேர்ந்து தான் பாகிஸ்தான் மேலே ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்க பாகிஸ்தான்காரங்க மேலே ரொம்பவே தாக்குதல் நடத்திக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. இந்த தாக்குதலில் தான் நம்ம மேஜர் சரவணனோட வயிற்றில் அடிபடுது. அதே மாதிரி நம்ம டீமில் உள்ள சோல்ஜர்ஸ் எல்லாருக்குமே அடிபட்டிருக்கு. அடிபட்டது இல்லாமல் அவங்க விடாமுயற்சியோட தான் அப்பையும் தாக்குதல் நடத்திக்கிட்டே இருந்திருக்காங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த கமாண்டர் வந்து நம்ம டீம் எல்லாருமே பின்வாங்க சொல்லியிருக்காங்க. அப்பயுமே நம்ம மேஜர் சரவணனும் அவங்க டீமும் பின்வாங்கவே இல்லையா. ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த இடத்துல போர் நடத்திக்கிட்டே இருந்திருக்காங்க. மேஜர் சரவணனும் அவங்க டீமும் சேர்ந்து என்ன நடந்தாலும் நம்ம நாட்டோட இடத்த கைப்பற்றி ஆகணும், அவங்கள்ட்ட கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த இடத்துல போராடியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா மேஜர் சரவணன் வந்து வீரமரணம் அடைந்தார் அப்படின்றது ஒரு செய்தி வருது. அதாவது எப்படின்னா இன்னைக்கு ஆரம்பித்த போர் இந்த மறுநாள் காலையில் வரை நடந்திருக்கு. அப்போ தான் வந்து மரணம் அடைஞ்சிக்காருன்ற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் சோல்ஜர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்பவே காயப்பட்டு தான் அந்த இடத்துல இருந்திருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வழியாக வந்து பாகிஸ்தான்காரங்க வந்து பின்வாங்கிட்டாங்க. நம்ம பின்வாங்கினதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தவர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த மேஜர் சரவணன் அப்படின்னு வந்து இங்கே உள்ளவங்க எல்லோரும் சொல்கிறாங்க. ரொம்பவே கொஞ்சம் பெருமையாக இருக்குது. அதுக்கப்புறம் தான் வந்து மேஜர் சரவணனுக்கு வந்து எப்படின்னா பாகிஸ்தான்காரங்க வந்து பின்வாங்கினதுக்கு முக்கியமான காரணமாக இருந்த மேஜர் சரவணனுக்கு வந்து வீர் சக்கரா விருது அப்படின்னு சொல்லி ஒரு விருது வந்து வழங்கி பெருமைப்படுத்தியிருக்காங்க. அடுத்தது இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்திங்கன்னா, அங்கே வந்து ஒரு மியூசியம் இருக்குல்ல, அங்கே வந்து ஃபுல்லாகவே அந்த விருது அந்த எப்படி சொல்கிறது அந்த போருக்கு நடந்த எல்லாமே அங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதை பார்த்தா அவங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே போயிட்டு நம்ம என்னன்றதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. நம்ம வந்து அந்த மியூசியத்துக்குள்ளே வந்து போய் பார்க்குறப்ப என்னென்னா கேமரா நாட் அலோடு, இது மாதிரி வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் உண்மையிலே ஒரு மாதிரி கஷ்டமாக தாங்க இருக்குது. நிறையா இருக்குங்க, இங்கே நிறையா தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப நிறையா
ஒரு மாதிரி கஷ்டமாகவும் இருக்குது. இப்படிலாம் நம்மளுக்காக இப்படிலாம் போராடி இருக்காங்க அப்படிங்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த இடத்துக்குலாம் வாங்க, வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வழியாக வெளில வந்துட்டாங்க. நான் நிறையா ஸ்டாச்சு இருந்தது, ஆனால் ஒவ்வொரு பேர் போட்டிருக்கு. சோல்ஜர்னு போட்டிருக்கு, கேப்டன்னு போட்டிருக்கு, மேஜர்னு போட்டிருக்கு. ஆனால் மேஜர் சரவணன் அப்படின்னு போட்டு எந்த ஸ்டாச்சுமே அங்கே இல்லை. ஒருவேளை நம்மளுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். செம்மையாக இருக்குங்க, உண்மையிலே சொல்கிறேன். ஒவ்வொரு ஹிஸ்ட்ரிங்க இருக்கிறப்ப உண்மையிலே நம்மளுக்காக உலக போராடி இருக்காங்க அப்படின்னு ரொம்பவே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, சந்தோஷமாகவும் இருக்குது, கஷ்டமாகவும் இருக்குது. நம்மளுக்கு ஒரு வழியாக நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பியாச்சு. என்னாச்சு? ஓகே. அப்பா, உண்மையிலே இந்த இடத்துக்குள்ளே போனோன்னா செம்ம ஃபீலுங்க. தேவையானடா எப்படிலாம் வந்திருக்காங்களே அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணிட்டு, எனக்கெல்லாம் அதெல்லாம் தெரியாதுங்க. ஒவ்வொரு இடத்துக்கு வந்து உள்ளே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்ப தான் ஒன்றும் புரியுது. உண்மையிலே நான் மேஜர் சரவணனுக்கு வந்து ஒரு சல்யூட்டை போட்டுக்கிறேன். அப்பா முடியல, சாரி, சல்யூட்டை போட்டுக்கிறேன். ரைட் ஹேண்டில் போடுவோம். அடுத்து நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கார்கில் தான். எங்கே சொன்னாங்களே சார், பாருங்க அப்படியே உட்காந்துட்டு போகிறாங்க எல்லாரும். பாருங்க, ஹாய் காமிக்கிறேன், கண்டிப்பாக சொல்கிறேன், ஹாய் காமிப்பாங்க பாருங்க. ஏன்னா இங்கே உள்ள எல்லாருமே அப்படி தான். ஹாய் ஹாய். பார்த்தீங்களா, நான் சொன்னேன் ஒரு ஆர்மி ஃபோர்ஸில் இருக்கோம், மிலிட்ரியில் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃப்ரெண்ட்லியாக பழகிறாங்க எல்லார்ட்டையும். அவங்க எந்த தமிழ்நாடாக இருக்கட்டும், காஷ்மீராக இருக்கட்டும், பெங்களூரு, கேரளா, கர்நாடகா, எந்த ஸ்டேட் இதாக இருந்தாலும் சரி, ஐ எம் இந்தியன்ஸ், அவ்வளோதான். வேலை முடிஞ்சுட்டு அவர் ஒரு ஆள் என்கிட்ட சொன்னாருங்க. ஒரு ஆள் என்கிட்ட வந்து சொன்னார். என்ன சொன்னார்னா, நோ ஸ்டேட் ஒன்லி இந்தியன்ஸ் அப்படின்னாரு. எனக்கு அப்பவே அள்ளு விட்டுட்டு, சாரா தம்பி இங்கே படுறா, பின்னாடி பேக்க படுறா. அப்பயே எனக்கு ஒரு மாதிரி சுருக்குன்னு ஆயிட்டு, என்னடா அது இப்படி சொல்லிட்டாங்களே. அப்போ வந்ததுக்கு அப்புறம் தாங்க தெரியுது நம்மளுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, எவ்வளோ போர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. நம்மளாம் அப்படி இருக்க காரணமே வந்து இவ்வளோ ஜாலியாக, இவ்வளோ சுதந்திரமாக, கஷ்டமே இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து இவங்களும் ஒரு பங்கு தான். நம்ம இருக்கிறதே ஃபுல்லாக இந்தியா பார்டர் தான். அதெல்லாம் அவ்வளோ மிலிட்ரி, அவ்வளோ செக்யூருங்க அந்த இடம் ஃபுல்லாகவே. இப்போவே பாதி இது எப்படின்னா, டைம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஐயோ செல்ல ஆக மாட்டேங்குதுங்க. டைம் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு 1 மணி இருக்கும். இப்போவே பார்த்தீங்கன்னா பாதியோட ஃப்ரீஸ் ஆகிட்டு கரெக்டாக ஒரு 3 மணி 4 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகிடும். அப்படியே ஃப்ரீஸ் ஆகி அப்படின்னா கட்டியாக நிற்கும். இது இப்படி தண்ணியாக ஊற்றுதில்ல, அந்த இடத்துல ஃப்ரீஸ் ஆகி எப்படின்னா சொட்டாக ஊற்ற ஆரம்பிச்சிருங்க. செம்மையாக இருக்கு இடம். இங்கே பாருங்க, நம்ம லடாக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கரெக்டாக ஒரு 200 கிலோமீட்டர் 250 கிலோமீட்டர் தாங்க இருக்கும். பார்த்து ஆனால் கொஞ்சம் மோசங்க ரோடெல்லாம். பார்த்தே வாங்க யாரும் வந்தாலும் சரி. இப்போ கூட இந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க. முன்னாடிலாம் வந்து எப்படின்னா இதெல்லாம் கிடையாது. அதுவும் இல்லாமல் மணாலிலேருந்து வரோம்னு வச்சுங்களேன், ரொம்ப மோசம். ஆஃப் ரோடிங் கிங்குனே சொல்லலாம் அதை மணாலியை. அந்த மாதிரி இருக்கும் ரோடெல்லாம். நம்ம எந்த ரோடாக இருந்தாலும் பூந்து விளையாட வேண்டியதான். லடாக் ரோடாக இருந்தானா எந்த ரோடாக இருந்தானே, வண்டி நம்ம கையில் இருக்குங்க. நம்ம கையில் இருக்கிறப்ப நம்மளாம் ஜாலியாக போயிட்டு இருக்கணும். மற்றவங்க கையில் இருந்து நீங்கள் பின்னாடி உட்காந்தாதான் பயப்படணும். நம்ம கையில் இருக்குங்கிறப்ப நம்ம கண்ட்ரோலு. இதை தப்பாக நினச்சிக்காதீங்க. அதாவது எப்படின்னா வண்டியில் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க மட்டும்தான் நான் சொல்கிறேன், எல்லாருமெல்லாம் நீங்கள் சொல்லலை. உங்களால் இந்த வண்டியை கண்ட்ரோல் பண்ண முடியும், என்னால் முடியும், இந்த இடத்துல நான் ஓட்ட முடியும் அப்படின்னு நினச்சா மட்டும் இந்த இடத்துல அந்த மாதிரி ஓட்டுங்க. இந்த அந்த அண்ணன் வந்து போலீஸு. எப்படி இந்த பைக்கில் அந்த பைக்கு, அந்த அண்ணன் போலீஸு. அந்த அண்ணன் தான் வந்து நம்மளை மீட் பண்ணாங்க. மீட் பண்ணி இது மாதிரி எங்கே போகிறீங்க, லடாக் போகிறீங்களா அப்படின்னாங்க. ஆமாண்ணா அப்படின்னோம். நாங்கள் லடாக் தான் போகிறோம், கப்பிள்ஸ் 2 பேரும். நான் போயிட்டு வருங்க. செமையாக இருக்குங்க பைக்கு. அக்கா நான் சேஃப் ரைட்ண்ணா, பாய்ண்ணா, பாய். செம ஜாலியாக வராங்க கப்புள்ஸுங்க. அந்த அண்ணா வந்து போலீஸு. அந்த அண்ணா வந்து எங்கள்கிட்ட கேட்டாங்க, ஒரு வாரம் சேர்ந்து போகலாம் அப்படின்னு. அண்ணா இல்லைண்ணா நீங்கள் முன்னாடி போங்க, நாங்கள் எப்படி வந்துடுவோண்ணா, நீங்கள் போங்கண்ணா, இன்னும் ஒரு 5 கிலோமீட்டரில் பிடிச்சிருவோண்ணா அப்படின்னு. அதே மாதிரி 3 கிலோமீட்டர் தாங்க வந்துருப்போம், பிடிச்சிட்டாங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து ஸ்பீடாக போகிறதோட ஸ்லோவாக போகிறது தாங்க சொர்க்கம். எல்லாத்தையும் ரசிச்சுக்கிட்டு எப்படின்னா ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீடுன்னு வச்சுங்களேன், அப்படியே ஸ்லோவாக போகணும்னு வச்சுங்க, மை மறந்து போயிடுங்க அப்படியே. அதே மாதிரி லே ரோட்டில் வந்து யாருமே சரி நைட் ரைட் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு சொல்கிறேன், பண்ணாதீங்க. ஏன்னா எந்த கல் எங்கேருந்து விழுவுன்னு தெரியாது. அதே மாதிரி எந்த கல் எங்கே ரோட்டில் கிடக்குன்னு தெரியாது. அவ்வளோ கல் ரோட்டில் கிடக்கு. இங்கே பார்த்தீங்களா, சொன்னேன்
சொல்லி வாய முடியல. இப்போ பாத்தீங்களா, சொல்லிட்டே வர பாருங்க இப்ப என்ன நடந்திருக்கு பாருங்க. இப்படிதாங்க நடக்கும், உண்மையிலே சொல்றேன். இந்த மாதிரி தான் நடக்கும். கார் ஆக்சிடென்ட் ஆகும், ரொம்பவே ஒரு கிரிட்டிக்கலான ஒரு விஷயம்லாம் இங்கே நடக்கும். அதையும் ஃபேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அந்த லேங்கிற ஒரு இடத்துக்கு நம்ம போக முடியும். ஏன்னா சுலபமாக யாராலையும் போயிட முடியாதுங்க, கஷ்டப்பட்டு தான் போகணும். ஜாலியாக போகணும், கஷ்டத்தை நினைக்க கூடாது. ஜாலியாக மைண்ட் வச்சுட்டு ஜாலியாக போனீங்கன்னா அது வேற மாதிரி ஃபீலு. என்னடா அது இவ்வளோ தூரம் போகுது, கையை வலிக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு வந்து மைனஸ் பாயிண்ட் தாங்க. நான் சொல்லி ஜஸ்ட் செகண்ட் தான். பார்த்தீங்களா இப்போ என்ன நடந்ததுன்னு? அப்படியே அந்த கார் ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கு பாருங்க. இதே மாதிரி போகிற ரூட் ஃபுல்லாக இதே மாதிரி தான் இருக்கும். நம்ம ஏன் இப்படி வரோம்னா, இதுவும் அழகுதாங்க. ரோடை பாருங்க எப்படி இருக்கு ஜம்முன்னு. நம்ம எடுத்த உடனே மணாலி ரூட்ல பூந்து வண்டி அட்டின்னு அடிச்சு ஆஃப் ரோடிங் அடிச்சு இங்கேருந்து ஜம்மு காஷ்மீர் போனோம்னா அது லாய்க்க கூடாது. அதனாலதான் நம்ம ஜம்மு காஷ்மீர்லேருந்து லாஸ்ட் வந்து அதுலேருந்து லேவில் பூந்து மறுபடியும் கீழே மணாலியில எல்லாம் இறங்க போறாங்க. கார்கில் பார்த்தீங்கன்னா, கார்கில் தான் போறோமா எங்கன்னு தெரியல. நம்ம போற லொக்கேஷனுக்கு வந்து கரெக்டாக 9 கிலோமீட்டர் தாங்க இருக்கு. செமையாக போயிட்டு இருக்கு ரோடு. ஆனால் ஆஃப் ரோடு எதுவுமே வரல, ஜாலியாக இருக்கு. ஆஃப் ரோடிங் வந்ததுன்னா இப்போ வண்டி காலி ஆகிடும். நம்ம எந்த ரோட்டில் போகிறோம்? அப்பா தானே, நேராக தானே போகிறோம். மேலே ஏறிடுமோன்னு பார்த்தேன். டேங்க்கில் பெட்ரோல் வேறு 2 பாயிண்ட் வந்துருச்சுங்க. நான் எவ்வளோ தூரம் பெட்ரோல் பங்க் இருக்குன்னு தெரில. போய்ட்டு பெட்ரோல் ஃபஸ்ட்டு அடிக்கணும். ஏன்னா ரொம்ப ரிஸ்க்காக போய்டும். பெட்ரோல் அடிக்காமலாம் அந்த ஏரியாவில் சுற்றவே கூடாது. அதெல்லாம் இனிமேல் நம்ம ஏற போகிறது எல்லாமே ஃபுல்லாக ஹீல்ஸாக தான் இருக்கும். அதனால் பெட்ரோல் அடிக்கிறது கொஞ்சம் நல்லது. பசங்களை பாருங்க, செம்மையா வெளில கையை ஆரம்பிச்சு மண்டையெல்லாம் நீட்டி ஹெட் நோ 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 நோ. மண்டைய உள்ளாடிட்டுங்களா? வெளில நீட்டாங்க மண்டைய. இங்க பாருங்க, எல்லாம் ஸ்கூல் பசங்க. ஓகே, நம்ம போலாம். பாய், டாட்டா. பா, இடத்த பாருங்க, வேற மாதிரி செமையா இருக்குங்க பாருங்க. ஃபுல்லாக அப்படின்னா பாலைவனம் மாதிரி இருக்கு இடமே. ஆனால் ஜில்லுன்னு இருக்கு இடம், பூரா ஜில்லுன்னு இருக்கு. வெயில் அடிக்குது அங்கே பார்த்தீங்களா, வெயில் வந்து அடிக்குதா. படுத்து நம்ம மேலே வெயில் அடிக்கும் பாருங்க. ஃபுல்லாக மழை மறைச்சிருக்குங்க பாலைவனத்தை. அந்த மழை ஃபுல்லாக இந்த வெயிலெல்லாம் முளைச்சிருக்கு. அதெல்லாம் உடம்பு வேற சரியில்லாமல் போயிடுச்சு. இந்த மாதிரிலாம் உடம்பு சரியில்லாமல் இருந்ததுன்னா நான் வீட்டை விட்டே கிளம்ப மாட்டேன், படுத்து தூங்கிக்கிட்டே இருப்பேன். வளைஞ்சு போதுங்க ரோடு. எங்கே போகுதுன்னே தெரியல. பெட்ரோல் வேற 1 பாயிண்ட் தான் கிடக்கு. இன்னும் நம்ம லேக்கு பார்த்தீங்கன்னா 180 கிலோமீட்டர் தாங்க இருக்கு. கரெக்டாக 5 மணி பார்த்தா 2 5 மணி 6 மணிக்கெல்லாம் போயிடலாம் அப்படின்னு மேப்பில் போட்டிருக்கு. எப்படி என்னன்றதை பார்ப்போம். எத்தனை நாள் ரீல்ஸ்லேயே பார்த்துட்டு இந்த இடத்துக்கு வந்தோன்னே அப்படியே ஒட்டம்போல அப்படியே சிலுக்குது. வண்டி முக்க ஆரம்பிக்குதுங்க. ஃபுல்லாக திரும்பி தான் வச்சுருக்கேன், ஏற மாட்டேங்குது. ஆனால் தேடிக்கிட்டு தான் கிடக்கு. ஆனால் ஏற இன்ஜின் கூலிங் ஆகுது இல்லைங்க, அதனால ஏறாதுங்க. ஹீட் ஆனால் தான் கொஞ்ச நாள் பவர் கிடைக்கும். இப்போ அந்த மலையை பாருங்களேன், வேற மாதிரி வெறும் ஒரு பாறை மட்டும்தாங்க இருக்குதுங்க. அந்த மலையை பார்த்தோன்னா எனக்கு என்ன ஃபீல் வருதுன்னா, கொன்றைங்கி மலை தான் ஃபீல் வருது. திண்டுக்கல்னு நினைக்கிறேன். கொன்றைங்கி மலை தான் எனக்கு ஒரு ஃபீலாகவே வருது. அது இதை விட மோசமாக இருக்குங்க. ஆனால் கொன்றைங்கி மலை வந்து இந்த மலைனா ஐ மீன் அந்த இருக்கு பாருங்க, அந்த மலையோட மோசமாக இருக்கும். லே மலையோட சொல்லலை, அந்த மலையோட கொஞ்சம் மோசமாகவே இருக்கும் அது. ஏன்னா 90 டிகிரி இருக்கும், இப்படி இருக்கும் அந்த மலை. பாயிண்ட் எம்டி வந்துட்டுங்க பெட்ரோலு. ஆஹா, பங்கு இல்லை, ஒன்றும் இல்லையே. போச்சுடா பாருங்க. வேற மாதிரி இருக்கு பாருங்கப்பா. இந்தியா அப்படின்னு போட்டு நமிக்கிலா பாஸ்லாம் என்னன்னு தெரியல. நமிக்கிலா பாஸ் செம்மையா இருக்குங்க லொக்கேஷன். அங்கே பாருங்க, மழை எப்படி தெரியுமாங்க இருக்கு, எப்படி சொல்றது, ஒரு 3D பிரிண்ட் இருக்குல்ல, அது மாதிரி இருக்குங்க இருக்க பார்க்குறது. நம்ம எப்படி போகணும்? ஓ, வர ரூட்டு இப்படி, போகிற ரூட்டு இப்படியா? நம்ம எதுலேயே நுழைஞ்சிருவோமா? ஓகே. சமைச்சு சாப்பிட்றாங்க மேலே பாருங்க. என்னங்க அது, ஐயோ சொர்க்கம் மாதிரி இருக்கு. ஐயோ மழை வர ஆரம்பிச்சுட்டுங்க. ஐயோ தண்ணி ஜில்லுன்னு இருக்கு. எப்படி சொல்றது, இந்த மழை பெய்யுது அப்படியே குளு ஜில்லுன்னு இருக்குங்க. அப்படியே கையெல்லாம் ஏற்கனவே நடக்குது, இதுல மழை வேற பெய்யுதா, நல்லா இருக்கும் போங்க. ஐயோ, நம்ம வேற இன்னைக்கு இன்னைக்கு லே போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். எப்போ நல்ல வேலை. பார்த்து வாடா டேய். ஐயோ, இந்நேரம் முடிஞ்சிருக்கும். ஐயோப்பாடியோ, ஜஸ்ட் மிஸ்ஸு.
154 கிலோமீட்டர் இருக்குங்க. எப்படிங்க போகிறது ஹில்ஸில்? எனக்கு தெரிஞ்சு நம்ம நாளைக்கு தான் போவோம்னு நினைக்கிறேன். நம்ம பசங்க என்னன்னா இன்றைக்கே போகணும் வாய்ப்பே கிடையாது இன்றைக்கி போகிறதுக்கு. பார்ப்போம். பெட்ரோல் பங்கு வேறு இல்லவே இல்லைங்க. வண்டி ட்ரை ஆகிடுச்சு, ஃபுல்லாகவே ட்ரை ஆகிட்டு. ஏதோ வண்டி போயிட்டுருக்கு. அதனால சரண் வந்து நான் பின்னாடியே வாடா இருக்கும், பெட்ரோல் இருக்கா என்னன்னு தெரியலடா, தாங்குமான்னு தெரியல, பின்னாடியே வாடா அப்படின்னு சொன்னேன். பங்க் வந்தால் நல்லா இருக்கும். ஒரு தடவை டேங்க் ஃபுல் பண்ணிட்டோம்னா நிம்மதியாக இருக்கும். மணி பார்த்தீங்கன்னா 3:30 இருக்குங்க. 3:30 தான் இருக்குன்னு வச்சுங்களேன். லே பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 150 கிலோமீட்டர் தான் இருக்குன்னு நம்மளுக்கு லேக்கு. அப்பா வேற மாதிரி இருக்குங்க. ஏன்னா அவன் போயிட்டு வந்துட்டு இருக்கேன். வண்டி தான் தண்ணி ஏற மாட்டேங்குது. ஃபுல்லாக முறுக்கி வச்சிருக்கேன். இங்கே வருங்க, ஃபுல்லாக முறுக்கி வச்சிருக்கேன். 45, 50 தான் போயிட்டு இருக்கு வண்டி. காதெல்லாம் அடைச்சிட்டு முடியல, ரொம்ப பனி அதிகமாயிட்டு. ஆனால் வெயில் அடிக்குதுங்க. வெயில் சுத்தர தெரியல, குளிருது. இந்த மாதிரி வேலை ஏறணுங்க நம்ம தான் சரியா. வேற மாதிரி பேச முடியல, மூச்சு அடைக்குது. இன்ஜின்லாம் குளிக்க ஆயிட்டுங்க ஃபுல்லாகவே. மாதிரி இடத்த மாதிரி அப்பா முடிண்டா போடா, தொடராத போ தண்டி தளருதுங்க வேற. ஐயோ குறைஞ்சிட்டு போறல. மணி கரெக்டாக 3:40 தான் இருக்கும். ஃபுல்லாக ஸ்லோ வந்துட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாக வந்துருங்க. ஆக்சிஜனுக்கு வர ரொம்ப கம்மியாகுது. இங்கேருந்து அங்கே போக போகிறேங்க. எப்படி இறக்குறது? இது ஒன்றும் செங்குத்தாக இறங்குது. இதில் போயிருமா? போய் பார்ப்போம். ஐயோ அவசரம் முட்டியடா குமாரே. ப்ரோ வராத. வந்துட்டா யாருகிட்ட? ஏவா அம்மா ஆயிட்டு அப்படியோ வீடியோ சுட்டு எடுத்து பலூன் மாதிரி உப்பிட்டாயே. எப்ப எடுத்துட்டேன். வண்டியை தள்ளுதுங்க காத்து. நல்ல வேலை பிடிச்சிட்டேன். எப்பா கொஞ்சம் டேஞ்சர் தான். கிளம்பிடுவோம் நம்ம. ஐயோ ஐயா திருப்ப இப்ப எதுல வந்திருக்காங்க பாருங்க. அந்த பள்ளத்துல இறக்கிருக்காங்க. லைட்டா காத்து தள்ளுதுங்க. சைடு போட்டு எப்படியோ வந்துட்டான். தம்பி இறங்கிரு, ஏறிடுறா. எப்படி இறங்குறீங்க? எப்படியோ இதுல ஏத்துறோம். ஐயா ஏத்திடுறா கோபாலே. இந்த மாதிரி அந்த டாப்ல நின்றுதா நம்ம வீடியோ எடுத்தது. இப்போ இந்த திருத்து பாருங்க, பில்டிங் ஆகல இறங்கி வந்திருக்கோம். அவ்வளோதானே. இங்கே வந்து நம்ம பாஸ் எடுத்தாச்சு. அந்த அண்ணா நம்மளுக்கு முன்னாலேருந்து ஹலோ பாய். ஓகே பாய் டாட்டா. ஓகே இவங்க வந்து முன்னாலேருந்து நம்ம ஐடியை பார்த்துட்டு இருந்தாங்களா, ஸ்பைசி ரைடர் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா டைப் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபாலோ பண்ணியிருக்காங்க. பாலத்தை பாருங்க, எத்தனை ரீல்ஸில் பார்த்துருப்போம் இந்த பாலத்தைலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம உள்ளே போந்திருக்கோம். வேற மாதிரி எத்தனை ரீல்ஸ் திரும்ப அந்த பாலத்தெல்லாம் பார்த்தா ஐயோ இங்கெல்லாம் போக மாட்டோமான்னு ஏங்கி இருக்கேன். இப்போ வந்து உங்கள் லெமன் சப்போர்ட்னால நான் இங்கே வந்திருக்கேன். இன்னும் நிறையா பார்க்க வேண்டியது இருக்குங்க. ரீல்ஸில் பார்த்த இடம், ரீல்ஸில் பார்த்த ஸ்டாச்சு, அந்த கல் நிறையா பார்க்க வேண்டியது இருக்கு. எல்லா ரைடர்ஸும் சரிங்க வெற்றிக்குரிய வேற மட்டும் போயிடுறாங்க. பார்த்து சேஃப் ரைடு ப்ரோ அப்படின்னு கத்துறாங்க எல்லாரும். நம்ம காதில் விழுது. பங்கு வந்துட்டுங்க. அப்பா பங்கு வந்துட்டு ஒரு வழியாக பங்கு வந்துட்டு பெட்ரோல் அடிச்சிருவாங்க. இதுக்கு மேலே நம்ம வண்டி தாங்காது. இவ்வளோ தூரம் அழைச்சிட்டு வந்ததே பெருசுங்க. கிட்டத்தட்ட ஒரு 80 கிலோமீட்டர். செட் 900. ஹாய் ப்ரோ. செட் 900 இருக்குங்க.
வேற மாதிரி லைட்டை மாதிரி முன்னாடி கண் லைட்டை மாதிரி ப்ரொஜெக்டர் going to Ladakh? No, we are going to Leh. Leh. We came from Ladakh. Okay. Where are you heading? Going Ladakh. Going. Leh. Going Leh. Yeah. Nice. Okay. Where did you came from? வேற மாதிரி இருக்குங்க வண்டி அப்பா. இங்க வந்து பார்த்தாச்சுங்க Z900 ஸ்டார்ட். அப்பா வேற மாதிரி. I'll go there and I'll smoke. ஓகே அப்பா கிளம்புடுங்க வண்டி. த்ரெட்டில் ஓய் சேஃப் ரைட். சரி பிடிச்ச பைக்குங்க. அது இப்போ உள்ள எடிஷன் வேறையா, இப்போ உள்ள மாடல் இது Z900 அடிச்சு நோத்தி எடுத்துட்டு வந்திருக்காரு பாருங்க. கோ போலாம் பாய் டாட்டா. சூப்பராக இருக்காங்க வண்டி, செமையா இருக்குங்க. ஏறா இந்த ரோட்டை பிரிக்கிறாங்க, வேற மாதிரி இருக்கு ரோடு, ஸ்ட்ரெயிட் ரோடுங்க ஃபுல்லாவே. பாருங்கப்பா ரோட்டை வாங்க ரேச மட்டும்ப்பா. வா எத்தனை பேருங்க வாங்க. எப்பா ரோடு வேற மாதிரி இருக்கு. ஒரு மாதிரி ஃபுல்லா மழை சுத்திலுமே வேற ரோடு போய் பாருங்க எப்படி ஸ்ட்ரெயிட்டா போகுது, செமையா இருக்கு. ரொம்ப செங்குத்தா இருக்குங்க வண்டி, ஏற மாட்டேங்குது. சயின்டிஃபிக்ல தான் போட்டிருக்கேன் பாருங்க, வண்டி சுத்தரா ஏற மாட்டேங்குது. போ இன்னும் செங்குத்தான் இருக்கு. போயிட்டு பாருங்க மேலே கார்லாம் ஏறுங்க, ஃபுல்லாக திருவிட்டேன் வண்டியை, ஏற மாட்டேங்குது. ஏறிடா டே ஏறிடா. கொஞ்சம் தூரம் வண்டி சாவடிச்சாச்சு, வண்டியை போட்டு பேரு பாருங்க எவ்வளோ த்ராட்டல் பண்ணுற பாருங்க, ஏற மாட்டேங்குது. கொஞ்சம் தூரம் பேர் அப்பா வந்துட்டா. அப்பா சரியான ஏத்தாங்க, கொண்டுட்டு வண்டி. நம்மளுக்கும் லேக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 20 கிலோமீட்டர் தான் இருக்குது, வெறும் 20 கிலோமீட்டர் தான் இருக்குது. இன்னைக்கு நைட்டு போய்ட்டு லேல ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு அங்கே லேவை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கர்னகுலா போடுங்க. லே சிட்டியை பாருங்க, ஹெலிகாப்டருங்க. சரி ஒரிஜினலா டூப்ளிகேட்டு சதறிட்ட கொஞ்ச நேரத்தில் ஹெலிகாப்டர் பார்த்து இங்கே இருக்க செட்டு நிற்குது. லே சிட்டியை பாருங்க, செமையா இருக்கு. சரி ஓகேங்க, ரூம் பார்த்துட்டு ரூமை போயிட்டு உங்களுக்கு கரெக்டாக வீடியோ எட் பண்ணிக்கிறேன். ஏன்னா மூச்சு திணறுது, மூக்கு ஃபுல்லாக அடைச்சிடுச்சு, ஃபுல்லாக அடைச்சிட்டு ஜுரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஒரு வழியாக நம்ம பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்தாச்சு. நம்ம பசங்க வந்து மேலே போய்ட்டு ரூம் பார்க்க போயிருக்காங்க. செம்ம சளி பிடிச்சிட்டுங்க எனக்கு, முடியலை, மூச்சு விட முடியல, மூச்சு வந்து வாயால் தான் விட்டுக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு வந்து லே சிட்டியை சுற்றி பார்த்துட்டு அங்கே ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நாளைக்கு கர்தகுலா போகலாம். ஏன்னா எடிட் பண்ணுறது நிறையா இருக்குது, அதனால் நாளைக்கு கர்தகுலா போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லியாச்சு. கரெக்டாக கர்தகுலாவுக்கு பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்டர் தாங்க இருக்குது இங்கேருந்து, லேலேருந்து. அதனால் கண்ணுலாம் ஒரே தூசியாக இருக்குது. சரி ஓகே, இதோட நான் அந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ என்னன்றதை அப்டேட் பண்ணுறேன். ஓகே டாட்டா பாய். மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ஆலில் போட்டு வச்சுங்க, அப்போ நான் ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். டாட்டா பாய், see you.